அண்ணா சொல்லுமா, என்ன விஷயம்? எனக்கு ஒரு 1000 rupees மட்டும் வேணும், நான் தரீங்களா ப்ளீஸ்? நான் நெக்ஸ்ட் மந்த் சேலரி போட்டோன்னே கொடுத்துட்றேண்ணா. இப்போ என்ன செலவு? அக்கா பசங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்கண்ணா, பொங்கலுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு. இந்தா. அண்ணா இது 2000 இருக்குண்ணா. ஆமாம், வச்சுக்கோ. வேறு எதனா வாங்கி கொடு. தேங்க்ஸ்ண்ணா. எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்தேன். அப்படியா? இந்தா. இப்போ என்ன வாங்கி கொடுப்ப? எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிடுவேண்ணா. அப்படியா? இந்தா. இப்போ என்ன வாங்கி கொடுப்ப? ஏன்னா அப்படி கேட்குறீங்க? ஏதாவது தப்பாக கேட்டேன் நான்? ஆமாம்மா, உங்கள் அம்மா அப்பா பண்ண அதே தப்பை தான் நீங்களும் இப்போ பண்ணுறீங்க. அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன்? குழந்தைங்க முன்னாடி உங்கள் அம்மா அப்பாவுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுங்க. அதை பார்த்து வளர்கிற குழந்தை நாளை பின்ன வளர்ந்து உங்கள் அக்காவையும் பார்ப்போம், உங்களையும் பார்ப்போம். அதை விட்டுட்டு உங்கள் அம்மா அப்பா பண்ணுற அதே தப்பை நீங்களும் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தப்பாக மாறிடும் வாழ்க்கையில். ஓகே? டபுள் ஓகேண்ணா. கீதா, இல்லைம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இடம் இருக்கிறோம், தேங்க்ஸ்லாம் பலமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைண்ணா, நேற்று சாப்பாடு காசு இல்லைன்னு காசு கேட்டார், அதான் சரி போகுதேன்னு கொடுத்து விட்டேன். இந்த மாதிரி பசி சாப்பாடுலாம் யாராவது காசு கேட்டால் நான் உடனே கொடுத்துருவேண்ணா. அதுவும் ரத்னா நான் வர ரொம்ப பாவம் இல்லை, அதான். ஆனால் இதை விட நிறைய ஹெல்ப்லாம் நான் அவருக்கு பண்ணியிருக்கேண்ணா. இங்கே பாரு கீதா, அர்ஜுனனும் தானம் பண்ணியிருக்கான், கர்ணனும் தானம் பண்ணியிருக்கான். ஆனால் 2 பேர்லேயும் யாரோட தானம் பெருசுன்னு சொல்ல முடியுமா? இதில் என்ன பெரிய விஷயம்? கர்ணன் தான். ஏன்னா எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கேன். கரெக்ட். உண்மையான தானமும் தர்மமும் பண்ணவங்க சொல்லக்கூடாது, அதை வாங்கினவங்க தான் சொல்லணும். நீ ரத்னத்துக்கு பண்ணதை ரத்னம் சொல்லியிருந்தா அது தர்மம், நியாயம். அதை நீயே சொல்லியிருந்தா அது ரொம்ப பயனற்றது. இங்கே பாரு ரத்னம், கொடுக்குறாங்கன்னு கை நீட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு எங்கேயுமே மரியாதை இருக்காது. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்டா லேட்டு? ஏன் கீதா, நீங்க சொல்லுங்க. தூக்குங்க தூக்குங்க. ஏன் சீதா, நீங்க சொல்ல மாட்டீங்களா? காட்டுங்க காட்டுங்க. எனக்கு சென்னையில மழை. எனக்கும் தான் சென்னையில மழை. சென்னையில நேத்து நைட்டு ஃபுல்லாவே தான் மழை. நீங்க ஏன் லேட்டுன்னு கேட்டா, அதான் சொன்னனே அண்ணா, சென்னை மழை. சென்னையில நேத்து நைட்டு தான் மழை, இன்னைக்கு காலை தான் மழையே இல்லையே. நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா லீவ் விடுவாங்களான்னு. அப்புறம் லீவ் விட்டாங்க. லீவு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் மட்டும்தான், கிடைக்கல. ஏன் லீவ் விடல? இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். தூக்குங்க தூக்குங்க. நானும் தான் கண்டிக்கிறேன். காட்டுங்க காட்டுங்க. அப்ப சோத்துக்கு என்ன பண்ணலாம்? 3 வேளை லீவ் விட்டுறலாமா? ஐயோ, எனக்கு நிறைய உள்ள வேலை இருக்குப்பா, நான் போறேன். எனக்கும் தான் வேலை இருக்கு, நானும் போறேன். காட்டுங்க காட்டுங்க. என்ன கீதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் சொந்தக்காரங்களை பற்றி தானே. ஐயோ, எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்க? 10 நிமிஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன். பா, வாழ்க்கையில் 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா? சரி, அடுத்த 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவோம். என்ன யோசிச்சுன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு 1 year முன்னாடி என் பெரியப்பாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சுண்ணா. என்கிட்ட பிளட் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கூட நான் ரெடி பண்ணி கொடுத்தேண்ணா. அவரும் சரியாயிட்டு வெளில வந்து என் கையை பிடிச்சி என் கொலசாமியே நீ தான் சொன்னார்ண்ணா. இப்போது என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, நான் ஒரு 10,000 ரூபாய் தான் கேட்டேன். அதுக்கு உன்னை நம்பிலாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டாருண்ணா. அதான். ஆனால் நான் உதவியாக கூட கேட்கலையாண்ணா, நான் கடனாக தான் கேட்டேன். அப்போவே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, உதவி பண்ணணும்னு எண்ணம் வந்ததுன்னா உடனே பண்ணிடணும். 1 நிமிஷம் யோசிச்சா கூட உதவி பண்ணுற எண்ணம் போயிடும். இங்கே நிறைய பேர் உதவி கேட்டால் 1 நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தா. சொல்லுங்க மேடம், என்ன பார்க்குறீங்க? முருகா கணக்கு முருகா, இங்கே இவ்வளோ முருகர் ஃபோட்டோஸ் இருக்கு. முருகர் சிலை இருக்கா? முருகா முருகா முருகர் சிலை தானே, ஏன் கூட வாங்க. முருகா, நீங்க கேட்ட முருகர் சிலை இங்கே இருக்கு முருகா. மல்லி தேவையான இதோ ஃபேமிலியோட இங்கே இருக்காரு முருகா. இந்த வேல் வச்ச முருகர் இருக்காரா? முருகா, உங்களுக்கு வேல் தானே வேணும், வாங்க நான் காட்டுறேன். வேல் இருக்கு, வேல் வச்ச விளக்கு இருக்கு, முருகர் வச்ச விளக்கே இருக்கு. சொல்லுங்க முருகா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எல்லாத்துலயும் ஒன்று பேக் பண்ணுங்க முருகா. சூப்பர் முருகா, வாங்க போலாம். தம்பி,
தம்பி டீ வாங்கி தெரியாப்பா? ஏன்னா வரவங்க போறவங்களாம் டீ வாங்கி தான் கேட்டுட்டு இருக்க? வயசாச்சு தம்பி. உனக்கு பசங்களாம் யாரும் இல்லையானே? ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தாங்கப்பா, வயசாகி போச்சு. அவளுக்கு சம்பாதிக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. இப்போ நானும் ஒரே நிலைமை தான்ப்பா. சரி உள்ள வானே. நான் எப்படிப்பா உள்ள வருது? ரைஸு இதை பில்லை போட்டு அண்ணங்கிட்ட கொடுத்துரு. காசை நான் கொடுத்துட்றேன். சரி ஓகே. வாங்கிக்கோண்ணே. சம்பாத்தியம் தான் நான் புருஷன் லட்சணம். 6 வயசும் சரி 60 வயசும் சரி ஆம்பளையும் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். அந்த பொறுப்பே இருக்கு. தினமும் வந்து பேனா வாங்கிட்டு சேல் பண்ணிட்டு வாங்க. யாருக்கிட்டையும் கையெழுந்தாதீங்க. போங்க. இந்த பொம்மையை வச்சுதான் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்கானுங்க. நரோட்டோ பொரோட்டோன்னு என்ன கருமமா தெரியல. தம்பி நமஸ்காரம் மேடம். என்ன வேணும்? गिफ्ट आइटम चाहिए। गिफ्ट? पूरा अच्छा गिफ्ट है, ये थोड़ा எடுத்துங்க. नमस्ते मैडम, आपको क्या चाहिए? वो मत चाहिए। இவருக்கு ஹிந்தி தெரியுமா? फंक्शन चल रहा है दीदी, घर बनाए हैं उसका पूजा करवा। हाँ जी, எங்க கிட்ட பாத்தீங்கன்னா கோமாதா சிலை இருக்கு. நம்ம எப்ப பால் காய்ச்சினாலும் முதல்ல கோமாதா சிலை தான் உள்ள கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா வீடு கொஞ்சம் குட் வைபா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோமாதா சிலை வாங்கிட்டு போங்க. எங்க கிட்ட கணபதி சிலையும் இருக்குது. கணபதி சிலை இருக்கு. எந்த ஒரு காரியம் தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் தொடங்குவோம். சோ இந்த சிலை வாங்கிட்டு போய் கொடுத்தாலுமே வீடு பால் காய்ச்சிக்கு கொஞ்சம் உங்களுக்கு குட் வைபா இருக்கும். दोनों पैक करो, दोनों चाहिए। दो கண்டிப்பா நாங்க பார்சல் பண்ணி தரோம். தங்கம் இத ரெண்டி பார்சல் பண்ணிருடா. சரிங்க. பாத்துமா, பார்த்து போக கூடாதா? நீங்க ஏன் வழியில வந்து உட்காந்துருக்கீங்க? ஒரு பொண்ணு அடக்கமா போமா. நீங்க ஏன் வழியில வந்து உட்காந்துருக்கீங்க? வழியில உட்காந்துருந்தா இப்படி மேலே கால் படுற மாதிரி நடப்பாங்களா? ஆமா, அப்படிதான் நடப்பேன். ரத்னம் எழுந்துக்கோ. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்ன நினைச்சிட்டு போங்க பார்க்கலாம். தப்பு பண்ணிட்டா சாரி கேளுங்க. அது என்ன அவங்க சைடு குறைய கண்டுபிடிச்சி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது மாதிரி தான் கஸ்டமர் முன்னாடியும் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இது மாதிரி தான் கஸ்டமர் முன்னாடியும் உங்கள் ஈகோ காமிச்சிட்டு இருப்பீங்களா? சாரிண்ணா. சாரிங்க. பாட்டி பாட்டி மேனேஜர் சார், பாட்டி பாட்டி என்னங்கடா? மேனேஜர் சார் என்ன சொல்லி தொலைடா. என் பாட்டி பாத்ரூம் தலையில சோப்பு படி செத்து போச்சு மேனேஜர் சார். தலையில வந்து செத்து போச்சா? ஐயோ மேனேஜர் சார், தலையில சோப்பு வலிக்கு தலையில அடிபட்டு செத்து போச்சு மேனேஜர் சார். ஒரு 3 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம் மேனேஜர் சார். அது என்ன 3 மணி நேரம்? ஒரு படம் உனக்கு டிக்கெட் நான் போடுறேன்ப்பா, கூட்டு போ. அந்த மேனேஜர் கிட்ட யார் பேசுறது? யாரு அந்த மேனேஜரா? அட டுபாகுரு, நான் பாத்துக்கிறேன். என் பாட்டி செத்து போச்சு. ஐயா ஐயா பாட்டி பாட்டி. பெரிய கேள்வி கேக்குறாரு. இவனை கொஞ்ச நேரம் வாயை மூட சொல்றா. டேய் போடா, லீவ் எடுத்துக்கோ போடா. தேங்க் யூ மேனேஜர் சார், தேங்க் யூ மேனேஜர் சார், தேங்க் யூ மேனேஜர். அப்புறம் நீ என்னப்பா சுடுகாடு போனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கால் மட்டும் இப்ப நீங்க மேனேஜர் சார், மேனேஜர் எவ்வளவு கட்டுற வீடியோ கால்